நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம கொடுற நாய்ங்க போதைக்காக கெத்தா சுத்திக்கிட்டு ரோட்ல போறவன டீ குடிச்சிட்டு இருக்கணும் தூக்கி போட்டு வெட்டுறது, திருடிட்டு வர்றது, இந்த மாதிரி நாய்களை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. பெண் குழந்தைங்களை சீரழிக்கிற நாய்கள் எல்லாம் ரோட்லயே வச்சு அந்த இடத்த கண்ணந்தனமா வெட்டி போடுங்க. அது இருக்கிறதுனால தானே உனக்கு காம ஆசை தோண்டுது அப்படின்னு சொல்லி கண்ணந்தனமா வெட்டுங்க. தண்டனையை கடுமையாக்குங்க. எந்த அளவு தண்டனை கடுமையாக்கப்படுதோ அந்த அளவு குற்றங்கள் குறையும். அப்பதான் பாக்குறவன் அடுத்த தப்பு பண்றவனுக்கு கூட ஐயோ நம்ம இந்த தவறு செஞ்சுட்டோம்னா நமக்கும் இந்த நிலைமை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயப்படுவான். அசால்ட்டா ஈஸியா இந்த தப்பு பண்ணிட்டோம்னா ஒரு 3 மாசம் ஜெயில இருந்துட்டு நம்ம வந்துடலாம், அப்புறம் திரும்ப காலரை தூக்கிட்டு கெத்தா ஊருக்குள்ள சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாய்ங்க இருக்கு. நம்மளை சுத்தி கேடு கெட்ட ஜென்மங்கள் முக்காவாசி இருக்குது. நேரம் நம்ம குழந்தைங்க இல்லைனாலும் தயவு செய்து நம்ம குழந்தை அக்கம் பக்கம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பாருங்க. ஏன்னா கேடு கெட்ட ஜென்மங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறது, முக்கியமா பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நாம தான் நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கணும். அடுத்தவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்ம குழந்தைங்களை நாம தான் பார்த்துக்கணும். தயவு செய்து இந்த மாதிரி கேடு கெட்ட ஜென்மங்களை விட்டுறாதீங்க. கடுமையான தண்டனை கொடுத்து உள்ள போட்டு அங்கேயே சாவடிங்க.